சிலுக்கு பேய் மட்டும் கொண்டு இருக்கலாம். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. தமிழ் டப்பில் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா டப் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு படம், சூப்பராக இருக்கு. சிஜி ஒர்க்கில் சுமையாக பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கும் சார், எல்லாமே சூப்பர், கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. அதோட இது நல்லாவே இருக்குது சார், நல்லா இருக்கு. ஈவா கிராஃபிக்ஸு ஸ்டோரி நல்லா இருக்குது சார், நல்லா இருக்கு, சூப்பர் குட், நல்லா இருக்கு. லாக்லாம் இல்லை, ஃபுல்லாக சூப்பராக கம்ப்ளீட்டாக நல்லா இருந்துச்சு. பக்கா ப்ரோ, ஜேம்ஸ் கிராம் சொல்ல வேணும், செம்மையாக இருக்கு, மஸ்ட் ட்ரை. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பர்ஃபெக்டாக இருக்கு, செம்மையாக இருக்கு. நான் சொன்னேன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் போய்டும், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லா இருக்கு, ஒர்த்து, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ உண்மையிலே. இல்லை கடைசியாக 4th பார்ட்டுக்காக வெயிட் பண்ணோம், ஆனால் அதில் எதுவுமே இல்லை. ஆனால் 3rd பார்ட்டை வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே தேட்டரில் வந்து பார்க்கலாம். விஷுவல் எஃபெக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, சிஜி வரைக்கும் பெட்டராகவே பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ண சூப்பராகவே இருந்துச்சு 3D வரைக்கும் இருக்கும்போது. உண்மையிலே வருத்து தான், எல்லாமே வெயிட் பண்ணி யாருமே தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. சிலுக்கு பேய் மட்டும் கொண்டு இருக்கலாம், படம் நல்லா இருக்கு. சிலுக்கு பேய் ஒன்று இருக்கும், அது மட்டும் கொண்டு இருக்கலாம், மற்றபடி படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஜேம்ஸ் கேமரான் பேச்சிக்கிட்டாரு, காமெடியாக நமக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க, அதனால இருக்குண்ணா படம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் இல்லை, மூணுமே நல்லா தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். செகண்ட் பார்ட் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவதார் ஆனால் நான் ஒன்றா வில்லி கேரக்டர்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கேரக்டர்லாம் நல்லா இருந்துச்சு. விஷுவல் எஃபெக்ட்லாம் வந்து சூப்பராக இருக்குது. தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் ஐமேக்ஸ் மூவி நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், தேர்ட் மூவி நல்லா இருந்தது. தேர்ட் பார்ட் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இல்லை தமிழ் டப்பில் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, காமெடி பண்ணுறாங்க, இது பண்ணிட்டாங்க, காமெடி பண்ணிட்டாங்க. மற்றபடி மூவி ஸ்க்ரீன் எல்லாமே நல்லா இருந்தது. சிஜியோட சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ, பார்க்கலாம், ஒர்த்து தான். சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. 3 hours லாக் இல்லாமல் போர் அடிக்காமல் இருந்துச்சு. தேர்ட் பார்ட் சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கணும். ஓகே, லாக் இல்லாமல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ மூவியெல்லாம். ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டோட தேர்ட் பார்ட் சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்ல கூஸ் பம்ப்ஸோட மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சிஜி ஒர்க்கெல்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. தமிழ் டப்பிங் தான் இன்னும் சூப்பராக இருக்குது ப்ரோ. இல்லை ப்ரோ, 3 ப்ரோ ஒத்தான மூவி, சூப்பராக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். அதனால தான் நான் வந்து மிட் நைட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோக்கே வந்துருக்கேன் ப்ரோ. மூவி நல்லா இருக்கு, எல்லோரும் பார்க்கலாம் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக போர் அடிச்சது, செகண்ட் ஹாஃப் தூக்கி சாப்பிட்டுருச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் சூப்பர், அல்டிமேட்டு. தேர்ட் பார்ட் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸில் சூப்பராக இருக்குது. விஷுவல் ட்ரீட் தான் எல்லாத்துக்குமே. சிஜி ஒர்க்கில் சூப்பராக இருக்குது, சிஜி ஒர்க்கு விஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃபில், சூப்பராக போகுது. தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது, நல்லா மேட்ச் ஆகுது. நிறைய பேர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது, மேட்ச் ஆகுது. தேங்க்யூ. பேசிட்டேன். நைஸ், ஒன் டைம் வாட்சபிள், நமக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, விஷுவல்ஸ் பயங்கரமாக இருக்குது ப்ரோ, விஷுவல் சூப்பராக இருக்குது. அதுதான் விஷுவல்ஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் ஒரு டைம். அது நல்லா இருக்குது ப்ரோ, தமிழ் டப்பு சூப்பராக இருக்குது. ஒரு சில இடத்துல ஃபன்னாக இருக்குது, அவர் பேசுகிறது எல்லாமே ஃபைன். நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு.
லீட் இருந்துச்சு. வே ஆஃப் வாட்டரை விட பெட்டர் தான். ஆமாம், பார்ட் ஒன் தான் இருக்கலே பெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் விட தேர்ட் பார்ட் பெட்டர் தான். ஆனால் என்ன லெங்க் ரொம்ப ஜாஸ்தி, 3 hours 20 minutes வருது. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது இந்த பார்ட்டில் தான் அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும் படம். நான் 2 பார்ட் பார்த்தேன். 3வது பார்ட் எனக்கு 2 படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது ஓகே ப்ரோ, ஃபேன் டான்ஸ் ஓகே ப்ரோ. ப்ரோ அது செகண்ட் பார்ட் கண்டினியூ தான், அப்படியே கண்டினியூ தான். பட் ஆனால் எண்டில் வந்து அந்த ஹீரோ வில்ல சத்தம் சொல்லல. பட் ஆனால் எண்டிங் சூப்பராக இருந்துச்சு. தமிழ் டப் கொஞ்சம் ஃபாஸ்டர் பேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இடையில கொஞ்சம் கிரிஞ்சாக ஆட் பண்ணி இருந்துச்சு. அதனால் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கேட்க வேணும். கொஞ்சம் படம் லென்த்தாக இருந்துச்சு, அது மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு படம். இல்லை எல்லா பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அது ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு எல்லாமே ஸ்பீடாக இல்லாததால் அந்த மாதிரி தெரியுது. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் சில டைலாக்லாம் தவிர்த்துருக்கலாம், அவ்வளோ. மற்றபடி நல்லா இருக்கு. ஆனால் படம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்கண்ணா. படம் வந்து அதாவது செகண்ட் பார்ட் வந்து எல்லாம் ஸ்லோன்னு சொல்லியிருந்தாங்களே, அதை விட ஒரு பெரிய படம். 3 hour 17 நிமிஷம் படம். உட்காந்தது தெரியவே இல்லை படம். அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்டான ஒரு படம். அந்த அவதார் குட்டிங்க ஒரு 4 இருக்கும்ல, அதுங்களை வச்சு தான் மெயினாக படமே போகுது. மற்றபடி காமெடி எனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் காமெடியே நான் பார்த்ததில்லை. ஆனால் இதில் கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கொடுத்த காசுக்கு ஒரு வர்த்தான மூவிண்ணா. தமிழ் டப்பு ஓகேண்ணா. ஹாலிவுட் படம் எப்பவுமே தமிழ் டப்பில் பார்க்கும்போது அது ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல. இங்கிலீஷில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், தமிழில் நம்மளுக்கு புரியும் நல்லா, அவ்வளோதான். விஷுவலாக தான் நான் சொல்கிறேன். இப்போ 2010 வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்ததுன்னா அப்போ ஒரு கிளாரிட்டி இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி அப்போ ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் விட இது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு படம். மெசேஜ் இருக்குது, இன்னும் 2 பார்ட் இருக்குல்ல. அதாவது எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. படம் வந்து கொடுத்த காசுக்கு ஒரு வர்த்தான படம். எனக்கு ஐமேக்ஸில் பார்க்கலாண்ணா. 3Dயில் பார்க்கலாம், ஐமேக்ஸ்லேயும் பார்க்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். இதுதான் இந்த ரியல் ஓஜி பிளாஸ்ட்ன்னு இருக்குது. ஃபயர் வேறையா செம்மையாக இருக்குது. நல்லா ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகலாம். வேறு ஒரு உலகத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுறாங்க. அதே கதை தான், அதே ஸ்க்ரீன் ப்ளே தான். பட் விஷுவலி ஒரு 3.5 மணி நேரம் நம்ம வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டு வரோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே தியேட்டரில் வந்து உட்காந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. 3 வருஷம் எடுத்திருக்காங்க, 5 வருஷம் உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு படத்தில் தெரியுது. நம்ம இங்கே உட்காந்துருக்க மாதிரியே இல்லை, அப்படியே விஷுவலாக அப்படியே வேறு எங்கேயோ இருக்கும். அந்த 3.5 மணி நேரமும் நம்ம ஒரு கனவு உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது அது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த உழைப்பு வந்து நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறது தான் அந்த உழைப்புன்றது தெரியுது. செம்மையாக இருக்குது. பாஸ்கர் சக்தி சூப்பராக எழுதியிருக்க டைலாகு தமிழ் படத்தோட டைலாக் மாதிரி தான் இருக்குது. டப்பிங் மாதிரி தான், அந்த ரியல் டைலாக்ஸாக இருக்குது. ப்ரோலேருந்து எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆகுது. டைலாக்ஸ் எல்லாமே, சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே. தேட்டரோட வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. 3D எஃபெக்ட்ஸு, விஷுவல்ஸு, டப்பிங்கு, தமிழ் டப்பிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. லீடெல்லாம் எதுவும் கிடையாது. பட் இதே கதை தான். 3வது பார்ட் இது. 3 பார்ட்லேயும் ஒரே கதை தான், ஒரே ஸ்க்ரீன் ப்ளே தான். விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் மேம்பட்டுக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த பார்ட்டில். ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு பார்ட்டும் முடியும் போதும் எல்லாத்தையுமே இதிலே காமிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன காமிக்க போகிறாங்கன்னு இருக்குது. ஆனால் வேறு லெவலில் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க அவங்க எல்லாத்துலேயுமே. டெக்னிக்கலும் சரி, விஷுவல்ஸ்லேயும் சரி. ஸோ 4th பார்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அது இன்னுமே பிரம்மாண்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்.